வணக்கம் தோழர்களே. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்கிறது யாருடானா தமிழ்நாடு எம்பிஸ் தான். வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க அங்க நம்முடைய எம்பிஸ். நேத்து நம்ம எம்பி பேசிட்டு இருக்கும்போது குறுக்கு மறுக்குமா ஓடிக்கிட்டு வாய வச்சுட்டு ஓவர சீனை போட்ட பாஜக கும்பல வாய முடு உக்காரு அப்படின்னு மிரட்டி விட்டு இருக்கிறாரு தயாநிதி மாறன். வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் சந்திப்புல பாஜகவை உண்டு இல்லைன்னு வெளுத்து வாங்கி இருக்கிறாரு நம்முடைய பிடிஆர் தியாகராஜன். அதுல சொல்லிருக்காரு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறதுக்குன்னு நாங்க முட்டா பயிர்களா, யாராவது அறிவு இருக்கிறவங்க ஏத்துக்குவாங்களா அப்படின்னு போட்டு பொழந்திருக்காருங்க. நமக்கு சங்கிகளை யார் அடிச்சாலும் மனசு குழு குழு குழுன்னு இருக்கும். அதுதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல தெரிக்க விட்டுட்டு இருக்கிற சம்பவங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல மணிப்பூர் குறித்த ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் கடந்த 3 வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிந்து ஒரு உள்நாட்டு போர் 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்குதுன்னா அது மணிப்பூர்ல தான். எனக்கு தெரிந்து ஒரு பிரதம மந்திரி அந்த பக்கமே போறதுக்கு பயந்து நடுங்கி அஞ்சி ஓடி ஒழிகிறார்னா அது மோடி தான். இதை நம்ம நல்லா பார்த்துட்டே இருக்கோம். கொடூரமான தாக்குதல்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆயுத கிடங்குகளில் இருந்து ஆயுதங்களை கலவரம் செய்கிற கும்பல் தூக்கிட்டு போகுது. வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்கவங்கள கதவை தட்டி எழுப்பி சுட்டு கொன்னுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க தங்கி இருக்கிற முகாம்கள்ல ஒரு அடிப்படை வசதி இல்லாம மக்கள் நொந்து போய் கிடக்குறாங்க. லைட் இல்ல, கழிப்பறை இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, சரியான உணவு இல்ல, மருந்து இல்ல, மருத்துவம் கிடைக்கல, எதுவுமே இல்லாம அந்த மக்கள் நொந்துட்டு இருக்கிறாங்க. அந்த முகாம்ல இருந்து கடத்திட்டு போய் கொலை செஞ்சிட்டு இருக்க ஒரு கூட்டம். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கு பாஜக கும்பல். தேர்தல் வரும்போது நாங்க போட்டியிடவே இல்லை அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு பேசுறாங்கன்னா, ஒரு சின்ன தொகுதி வச்சிருக்கிற இவங்க கிட்ட நான் ஏன் போய் கை கட்டி நிக்கணும்? எனக்கு தேவை நீங்க சாகணும். குக்கி என்கிற பழங்குடி மக்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால இவங்க பூரா செத்துறானா நம்ம நிம்மதியா இருக்கலாம். இதுதான் பாஜகவினுடைய அஜெண்டா. அதனாலதான் முதலமைச்சருடைய வீடு எரிக்கப்படுது, பாஜக தலைவர்கள் வீடு எரிக்கப்படுது, பெண்களை நிர்வாணமாக கூட்டிட்டு வந்திருக்காங்க. உலகமே அதிர்ச்சி அடைந்த சம்பவம். 2 சகோதரிகளை நிர்வாணமா கூட்டிட்டு வந்து பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் அங்க இருக்கிறவர் சொன்னாரு, பைரன் சிங், ஏங்க இதெல்லாம் புதுசா, இது மாதிரி 100 நடந்திருக்குங்கன்னாரு. அந்த அளவுக்கு கேடுகட்ட கும்பல் தான் காவி கும்பல். இந்த காவி கும்பல் நேற்று இந்த தலைப்புல விவாதிக்கிற போது தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அங்க பேசுறாங்க. அத முதல் முறையா அவங்க பேசுறாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா பிரிச்சு மேய்கிறாங்க. ஏங்க, உக்ரைன்ல போய் பேச்சுவார்த்தை நடத்தி போற நிறுத்த தெரிஞ்ச மோடிக்கு இங்க இருக்கிற மணிப்பூருக்கு போக தெரியலையேங்க. இதை நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஆனா நம்ம ஊரு எம்பி உட்கார்ந்து அங்க அடிக்கிறது நமக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுல போற நிறுத்த தெரிஞ்சு உனக்கு உள்ளூருக்குள்ள தலையை வச்சு படுக்க முடியலையே. இன்னொரு முக்கியமான கேள்வி அவங்க கேட்டிருந்தாங்க. மணிப்பூர் விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஆனா இத கவனிக்க கூட பிரதமர் மோடி அவைக்கு வரல. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. மோடி நல்லா சாப்பிட, நல்ல துணி உடுத்த, ஊர் ஊரா போய் ஊர் பொருணி பேச, அங்க இருக்கிற மக்கள்லாம் கலவரம் பண்ணி கிளம்பி விட, இந்த கேடுகட்ட வேலையத்தான் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் செய்யறாங்க. இது கண்டிக்கத்தக்கது மட்டும் பல முறை நம்ம கண்டிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான விவாதம் நடக்கிற போது ஒரு பொறுப்புள்ள பிரதம மந்திரி அங்க இருக்கணுமா இல்லையா? அங்க போகல. அத கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரெட்டை என்ஜின் ஆச்சுன்னு சொல்றீங்களே, ஏன் ரெட்டை என்ஜின் ஆச்சு அங்க போய் ஒண்ணுமே செய்ய முடியல? 2 வருஷமா ஏன் ஓடிட்டு இருக்கு கலவரம்? அப்ப என்ஜின் பழுதாயிருச்சா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. வேற லெவல் அடி. ஏன்னா ரெட்டை என்ஜின் ஆட்சி பயங்கரமா அறுத்து தள்ளிட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாடே சுடுகாடாக மாறி இருக்கிறது. சிறுபான்மை மக்களும் பெண்களும் குழந்தைகளும் வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற கொடூரமான காலகட்டத்தில் அந்த அம்மா தெளிவா கேட்கிறாங்க, ரெட்டை என்ஜின் என்ன பழுதாகி போச்சாயா? அந்த ஏரியா பக்கமே உங்களுக்கு காணுமே. குக்கி இனத்தின் மீது வேண்டுமென்றே நீங்கள் ஒரு அரசியல் செய்து அவர்களை தீர்த்து கட்ட நினைக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய அரசியல் அஜெண்டா அப்படின்னு போட்டு உடைச்சு நல்லா பேசினாங்க, நிறைய பேசினாங்கன்னு வச்சுங்களேன். இந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க, இந்த ராணி ஸ்ரீகுமார் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போதே இடையில எந்திரிக்கிறோம். யாரு? பாஜக கும்பல்.
இடையில எந்திரிச்சிட்டு பயங்கரமா உருட்டுறாங்க. ஊ அப்படின்னு உருட்ட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு தயாநிதி மரே வாய முடி உட்காரு அப்படின்னு பிரிச்சு விட்டாரு. அவை தலைவர்களாக பல பேர் உட்கார்றாங்க. அவை தலைவர்கள் இல்லாத போது எம்பிஸே அவை தலைவர்களா உட்கார்ந்து ஒரு செஷனை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி குமாரி செல்ஜா அப்படின்னு ஒரு மேடம் உட்கார்றாங்க சேர்பர்சனா. உட்காரும் போது மணிப்பூர் விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அப்படி பேசப்படும் போது அமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு. அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்கத்தை அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்றாங்க. பேசாதீங்க மிஸ்டர் மினிஸ்டர், பேசாதீங்க, இதெல்லாம் வந்து இங்க பேசலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு மினிஸ்டரை அடிச்சு உட்கார வச்சாங்க இந்த அம்மா. ஆக மணிப்பூர் இந்தியாவிலே இல்லையான்னு வேற லெவல்ல அடிச்சு நொறுக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா வாய முடிய சும்மா சும்மா எந்திரிச்சு உருட்டுறீங்களே, ஆவுனா எந்திரிச்சு பதில் சொல்றோன்றீங்க. நாட்டு மக்களுக்கான பிரதிநிதிகளான எம்பிக்கள் கேள்வி கேட்டா சும்மா வாயிலே வட சுடுற மாதிரி உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கு அங்க இருக்கிற அமைச்சர் கூட்டம். இங்க என்ன பிரச்சனைன்றதை கண்டுக்கல, மக்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டுக்கல, என்ன உண்டாக்கணும், எதை சரி செய்யணும் அப்படின்றது குறித்து கேள்வி கேட்கல. எம்பிஸ் எல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு அவங்க பகுதிக்கான அவங்க மாநிலத்துக்கான பிரச்சனைகளை பேசும்போது காது கொடுத்து கேட்பதற்கு பதிலாக அதை தடை செய்வதற்கே முழு வேலையா உட்கார்ந்துருக்கு இங்க இருக்கிற சங்கி அமைச்சர் கூட்டம். அதுதான் உட்காரியா வாய முடியன்றது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மதுரையில வழக்கம் போல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க. வச்சு வெளுத்து இருக்கிறாரு. என்னையா நடக்குது இங்க? மும்மொழி கொள்கைன்னு நீங்க சட்டம் இயற்றல, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணல, நீங்க பாட்டு குறுக்கு வழியில கொண்டு வந்து பின்கேட்டு வழியா கொண்டு வந்து திணிக்க பாக்குறீங்க. அதுக்கான அதிகாரமோ உரிமையோ உங்களுக்கு இல்லை தானங்க. நாடாளுமன்றத்தில் சட்டம் போடலையே, கட்டாயமா நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும். நாடாளுமன்றத்தில் சட்டம் போடலையே, கட்டாயமாக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு. அப்படி போட்டிருந்தா நம்ம போய் நீதிமன்றத்தில் போய் மல்லு கட்டிக்கலாம். ஆனா எதையுமே போடாம பின்கேட்டு வழி போற போக்குல கொண்டு வந்து திணிச்சு விட்டுறலாம்னு நினைச்சா வேடிக்கை பாப்போமா? அத்தா அவர் கேட்கிறாரு, இன்னொரு அடிக்கிறாருங்க. என்ன மும்மொழி கொள்கை, என்ன மும்மொழி கொள்கை? இருமொழி கொள்கையை கூட நீ வடக்கா அது வந்து அமல்படுத்த முடியல, உன்னால எதுவும் செய்ய முடியல, அதுல கூட வளர்ச்சி அடைய செய்ய முடியல. இப்படி ஃபெயிலியர் மாடலை தூக்கிட்டு வந்து ஜெயிச்சிருக்கிற ஆதாரங்களோடு தரவுகளோட இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கையை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்கள? அப்ப இது சதிதானே? இது எந்த அறிவு இருக்கிறவங்களும் ஏத்துப்பாங்களா? சரியான கேள்வி, நியாயமான கேள்வியும் கூடங்க. ஒரு ஃபெயிலியர் மாடலை கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா போற மாடலுக்கு தூக்கிட்டு இந்த ஃபெயிலியர் மாடலை வைக்கணும், அப்படி வச்சாதான் நான் காசு கொடுப்பேன், அப்படி வச்சாதான் நான் வந்து உனக்கு விடுவிக்க வேண்டிய கல்வி உதவி தொகைகளை எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய அரைவே கட்ட அயோக்கியத்தனம். அதான் அவர் கேட்கிறாரு, அறிவு இருக்கிறவங்க யாராவது இதை ஏற்றுக்கொள்வாங்கல்லங்க? சுயமரியாதை இதெல்லாம் அங்க ரெண்டாவது இருக்கட்டும், அறிவு இருக்கிறவங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்காருங்க. இது நமக்கு தெரியுது, அங்கதான் மூளையே இல்லாம ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கே. அதை சொல்லி முடிச்சுட்டு என்னையா பேசுறீங்க அப்படின்னு பாருங்க, வேற லெவலுங்க. என்னையா பேசிட்டு இருக்க, வத்த அடிச்சு விடுறீங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்டாரு, ஏங்க கூகுள் தலைவர் இருக்காரு சுந்தர் பிச்சை, அவர் ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னாரு. ஹிந்தி தெரியாதனால என்ன கெட்டு போச்சு? அவர் உலகத்திலே பெரிய அலசி உட்காந்து சும்மா கதை விட்டுட்டு இருக்காரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஹிந்தின்றது அவசியமே இல்லாத ஒரு ஆறாவது விரல், தேவையே இல்லாத ஒரு கூந்தல், அதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப கடைசி அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அப்ப மீண்டும் மீண்டும் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றேன்னா உங்களுடைய நோக்கம் எங்களுடைய கல்வி சூழலை கெடுப்பது, அதுதான் நீங்க சதி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசினார் பாருங்க. பாருங்களேன், எந்த சட்டமைப்புப்படியோ இல்ல சட்டப்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. இரண்டாவது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கை கூட அமல்படுத்த முடியாதவர்கள், எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் ரெண்டாவது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்க? என்ன பேசுறாங்க? உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாங்க ஹிந்தி தெரியாதுன்ற. ஹிந்தி தெரியாதனால யாராவது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுறீங்க? அதனால திருப்பி மும்மொழி சொன்னா
இப்ப நான் சொல்றேன், இன்னும் இதே பேசிட்டு இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுறாங்கன்னு தான் நான் கருதுவேன். பாத்தீங்கல்ல, வீடியோ பாத்தீங்கல்ல, வேற லெவல் சம்பவங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இறங்குனாலே தெரியா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆளுக ஆளும் பெருமா சுத்து போட்டு சாத்துனதுல காவி கும்பல் கதறிக்கிட்டு கலங்கி போய் நிக்குது. என்னடா பண்ண போறானுங்களோ அப்படின்னு பதற்றமா இருக்கிறாங்க காவிகள். அதானே நம்ம அரசியல்.